கொடுமையான வறுமையால தன்னையும் தன் மக்களையும் பறிகொடுத்து தெய்வமாக இருக்கும் நல்ல தங்காள் வரலாறுகளை பார்க்கலாம் வாங்க. விருதுநகர் மாவட்டத்துல வத்ராயிருப்பு பக்கத்துல அர்ஜுனாபுரம் அப்படின்ற ஒரு அழகான கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல எந்த பக்கம் பார்த்தாலும் ரொம்ப செழிப்பாக பச்சை பசேல் என்று பசுமையாக இருந்துட்டு வருது. இந்த அர்ஜுனாபுரத்தை தலைமையிடமாக கொண்டு மதுராபுரி நகரத்துல ராமலிங்க மகாராஜான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு இந்திராணி அப்படின்ற ஒரு மனைவியும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் திருமணமாகி பல வருஷம் கழிச்சு 2 குழந்தைகள் பிறகுது. அதுல மூத்த குழந்தை பெயர் நல்ல தம்பி, இளைய குழந்தை பெயர் நல்ல தங்காள். ராமலிங்க மகாராஜாவும் கொஞ்ச நாள் கழிச்சு இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நல்ல தம்பி தான் தன்னோட தங்கையான நல்ல தங்கால அம்மா அப்பா ஸ்தானத்துல இருந்து ரொம்ப பாசமாவே வளர்த்து வராரு. அதுக்கப்புறம் நல்ல தங்காளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கவும் முடிவு பண்றாரு நல்ல தம்பி. நிறைய நல்ல வரன்களை எல்லாம் பார்த்து கடைசியா மானாமதுரையில இருக்க காசிராஜன் அப்படின்றவருக்கு இந்த அர்ஜுனாபுரத்திலேயே ரொம்ப கோலாகலமாவே திருமணமும் செஞ்சு வைக்கிறாரு. நல்லனுக்கு 4 ஆண் குழந்தைகளும் 3 பெண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தம் 7 குழந்தைகளும் இருக்கிறாங்க. இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது இவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய சோதனையும் வருது. அது என்னன்னா, மானாமதுரையில கடுமையான தண்ணீர் பஞ்சம் வந்துருது. அதனால விளைச்சலும் ஆடு மாடுகள் எல்லாமே செத்து போகுது. மக்களும் பல பேர் பசியால இறந்தும் போறாங்க. நல்லதங்காலும் அவனுடைய 7 குழந்தைகளுமே பசியால அழுது துடிக்கிறாங்க. தன்னோட குழந்தைகள் பசியால அழுகிறத பார்த்த நல்லதங்கால் தன்னோட அண்ணன் வீட்டுக்கு போனா குழந்தைகளுக்கு நவாவது கிடைக்கும்னு யோசிச்சு அவளோட விருப்பத்தை காசிராஜன் கிட்ட சொல்றா. இப்படியும் இனி நல்ல உணவு கிடைச்சிரும் அப்படின்ற சந்தோஷத்திலேயே அவங்களோட குழந்தைய அழைச்சிட்டு காடு மேடு எல்லாம் கடந்து நடந்தே போறாங்க. போற வழியில நல்லதங்காலுக்கு வழி தெரியாம பக்கத்துல இருக்கிற மரத்தடியில உட்கார்ந்துக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைகள் அம்மா பசிக்குது, அம்மா பசிக்குது அப்படின்னு பயங்கரமா அழறாங்க. நல்லதங்காலும் தன் குழந்தைகள் அழுகிறத பார்த்துட்டு பயங்கரமா அழறா. அந்த சமயத்துல நல்ல தம்பி அந்த இடத்துக்கு ஒரு புலிய வேட்டையாடுற வேலையா வேடர்குல வேடத்துல வராரு. பக்கத்துல ஏதோ அழுகிற சத்தம் கேக்குதுன்னு வந்து பார்க்கும்போதுதான் தெரியுது. இதோட முழு வீடியோட லிங்க் கீழே டேக் பண்ணிருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க.